கடல்ல ஒரு சூப்பரான மீன் என்ன மீன் தெரியுமா? இதுதாங்க கொடுவா மீன். ஒரிஜினல் கொடுவா. கொடுவால ரொம்ப வகையெல்லாம் சொல்றாங்க. ஆனா வெளியிடங்கள் போகும்போது எனக்கே தெரியுது. இப்போ கொடுவாலாம் இத்தனை வகை இருக்கு, இப்பெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா நீங்க இப்போ பார்த்துருக்கீங்க, இதுதான் ஒரிஜினல் கொடுவா. இந்த கொடுவா எடுத்து நம்ம குழம்போ பொரிக்கோ எது வச்சாலும் தெரியும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். சூப்பரா டேஸ்டா இருக்கும். இந்த கொடுவா மீன் எடுத்து வெட்டி அப்படி வீட்டுக்கு கொண்டு போய் குழம்பு வைக்கலாம், பொரிக்கலாம், வதக்கலாம். என்ன பண்றான்னு தெரியல. ஆனா அது கொண்டு போய் கொடுப்போம். வெட்டி கொடுத்தாலே போதும். அதை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சு. ரெண்டாவது கண்ணு இருக்குல்ல, இப்படி மேல நிற்க கீழே பள்ளமாயிடும். சரி போடலாம் இடத்துல வச்சிருக்கேன். எல்லாம் யாவட்டும் எடுத்துட்டாங்க, லாபம் இதில் தான் 100 பேர் இருக்கு.
என்னம்மா மீனை கழுவியாச்சா? இந்த மீனை பார்த்தீங்களா எப்படி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வெட்டும் போதும் பார்த்துருப்பீங்க. இது என்ன பண்ண போகிற? குழம்பு தான். என்ன எங்கள் வீட்டுக்கு நிறைய விருந்தாள் வந்திருக்காங்க. அதான். ஆனால் கொடுவா மீன் குழம்பு இவ்வளோ சோகமாக சொன்ன ஒரே ஆள் நீ ஒருத்தி மட்டும்தான், வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. டயர்டில் சோகமாக இருக்கு, வேற ஒன்று. காலையிலேருந்து வேலை ஓடிக்கிட்டே இருக்கு, ஹெவி ஒர்க்கு பிள்ளைக்கு. இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லாரும் வந்திருக்காங்க. பிள்ளைகள் எல்லாம் லீவ் போட்டு இருக்குங்க. நேற்று சிக்கன் வாங்கி எல்லாம் விருந்து சாப்பிட்டாச்சு. எங்கள் ஊரில் மாதா கோயில் திருவிழானால எல்லாரும் இருக்கோம். நேற்று படத்துக்கு போயிட்டு ஜனநாயகனை பார்த்துட்டு தலைவர் திருவிழாவை பார்த்துட்டு வந்து இன்னைக்குண்டா மீன் விருந்து. நம்ம வீட்டில் எப்பவுமே விருந்து இருக்கும், அதை நம்மளே சாப்பிடுவோம். இப்போ எல்லாரும் வந்து நண்டன் ஒன்று அது என்ன பண்ணலாம் தான் சொல்லுங்களேன். எனக்கே தெரியல. வரட்ட தானே போவேன் எப்பயும். கேட்கேன், உங்கள் விருப்பம் தானே எப்போவுமே. அதான் எங்கள் விருப்பம். நண்டு வரட்டல், அப்போ மீன் குழம்பு, அப்போ நெத்திலி மீன். நெத்திலி வைக்கலையா? இன்னொரு நாளா வேலை இருக்கு, மேலே வேற வேலை இருக்கு. இது சீக்கிரம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். ஆமாம், கொடுவா மீன் சூப்பராக இருக்கு. மீன்லேயே ரொம்ப ரொம்ப ருசியான மீன், விலை கூட டேஸ்டான மீன். விலைக்கு தானே போட்டு விலைக்கு போல இது விலைக்கு வாங்கிட்டு இருந்தேன் 1000 ரூபா இந்த மீன். ஆமாம், ஒரு மீன் 1000 ரூபா. ஆட்டுக்கறி வாங்கி சாப்பிட்டுலாம் போலயே. நேற்று ஆட்டுக்கறி தானே எடுத்தேன். அம்மா கோழி. ஆமாம், அம்மா வீட்டில் ஆட்டுக்கறி. இந்த ஒரு மீன் 1000 ரூபா. எல்லாரும் நினைப்பாங்க மீன் பிடிக்கிறவனா இருந்தாலும் விலைக்குமா சரியான குத்து. தேவைதான் கரெக்டாக இந்த முனி குத்திட்டு. இல்லை, எல்லாரும் நினைப்பாங்கல்ல மீன் பிடிக்கிறவன் இவ்வளோ விலைக்கெல்லாம் காசு கொடுத்து கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு. போட்டு போய் 4 நாளைக்கு மேலே ஆயிட்டுங்க. கடுப்பா இருக்கு. மீனும் கிடைக்க மாட்டேக்கு, துட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். அத்தாட்டி எல்லாம் கழுவி எடுத்துட்டான். இனிமேல் குழம்பிக்கலாம். கொடுவாட அந்த வால் பகுதியை கூட இது வாழா செதுலா வயிறு பகுதி கீழே இருக்கும், அதை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கீங்க. ஆமாம், கொடுவாள் ஒரு தடவை நம்ம கருவாடு போட்டோம் தெரியுமா? ஆமாம், அதுல இருந்து எல்லாரும் கொடுவா கருவாடுன்னே கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ நல்ல கொடுவா வந்துச்சுன்னா அதெல்லாம் நல்ல இறக்கம், நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன், சூப்பரான மீன் எடுத்து சூப்பராக அத்தாடி. ஆனால் அப்பவுமே எவ்வளோ ரூபாய்க்கு எடுத்தோம்னா அதெல்லாம் கொடுவா. பெரிய கருவாடை எல்லாரும் கேட்காங்க, வைங்களேன். வைப்போம், கூடிய விரைவில் வந்துடும் பெரிய கருவாடு வேணும். பற்ற கருவாடு டேடி தான் நல்லா பண்ணுவாங்கல்ல. சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். ஏதாச்சும் முடிவு பண்ணுவோம். பாருங்க மீனை பாருங்க, எப்படி தெளிவாக இருக்கு. இதுக்கெல்லாம் மஞ்சள் பொடி போட்டு கழுவணும்னு அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க, அப்படி அது கோடு காமிக்கலாம். அப்போ நான் உங்களுக்கு தெரியும் இங்கே எப்படி இருக்குன்னு. ஒரு பீஸா நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்கு. உடையுமா? மண்டையில் விட்ட உடையாது. மண்டை உடையாது. தெரியுமா உனக்கு? உனக்கு எப்படி தெரியும்? உடையுமான்னு தான் கேட்டேன். மீன் உடையாது. பாப்பு கிண்டாமல் வைக்கணும். வீட்டில் பெரிய பொரிக்காஞ்சிட்டு இதை விட வாங்கணும்ல. நிறைய மீன் வாங்கினா அது காணும் குழம்பு வைக்க. மீனே நிறைஞ்சிருது குழம்புல. நீ தான் கடைக்கு போகிற, உனக்கு தான் தெரியும் எது எது வாங்கணும், என்னென்ன இப்படிதான் நல்லா சொல்லுவீங்க. கடைக்கு போகணும் கேட்டால் இது இவ்வளோ விலையா அப்படின்றது. பீஸை பார்த்தீங்களா, பொரிச்சாலும் செமையாக இருக்கும்ண்ணா. குழம்புக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். பொரிச்சிடலாம் பாதி எடுத்து, குழம்பு மீன் யாருக்கு இல்லாமல் போயிடும். காணே கணக்கு கூட்டம் நிறைய இருக்கு, அதனால குழம்பு தான் வைக்க முடியும். இன்னும் பொரிச்சு சாப்பிட்றலாம். கிட்ட முடியாது, பிஞ்சு போயிடுவா. போட்டு கழுவி சொல்ல மாட்டா. சொல்லவே மாட்டா. நீயே சிரிச்சுக்கிட்டு இருந்த எப்படி? என்ன எனக்கும் புரியல. ஒண்ணு கடைசி வரைக்கும் சொல்லாமே போயிட்டாவே.
என்னதான் நடக்கு? அவளே சிரிச்சுக்கிடுவா 1/2 மணி நேரம். கடைசி வரைக்கும் நீ என்ன சொன்னனே புரியல. ரெண்டு பேரும் சொன்னதும் புரியல. காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு ஒண்ணும் புரியல. யாருக்கு இன்னமும் புரியலவ. அதான ஞாபகம் வச்சிருக்க. யாருக்கு? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய காமெடி இல்ல. அவங்களுக்குள்ள அது ஒரு காமெடியா இருக்கு. அவங்க அக்கா காமெடி பண்ணோன்னா அவளுக்கு ஒரே காமெடியா இருக்காது. அக்கா மேல உள்ள பாசம் கலக்கி வச்சிருமாளா இல்ல இருக்கட்டுமா? கலக்கியா கலக்கி ஒதுக்கி விட்டுருமா? இல்ல இல்ல நார்மலா எப்பயும் வைக்கிற மாதிரி. நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ தனித்தனி கடையில் தான் ஆர்டர் போட்டிருக்கா? ஒரே கடை தான், ஏன் தனியாக வருதுன்னு தெரியல. தெரியல. உங்கள் அம்மாவை காணுமே இன்னும். கடுவா கடுகு அதையே தாளிச்சிரும். வெந்தயம் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு, நல்லா வராங்க. தக்காளி போட்டுறேன். ரொம்ப சின்னதாக உள்ள போய் மாட்டிக்கிடு. நீ தானப்பா அந்த கரண்டி வாங்கினேன். இது பாட்டிலுக்கு சரி கூடாது. 1.5 கரண்டி மிளகா உரப்பு வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் கையை ஆட்டோமேட்டிக்காக உரப்பு ஆக்கிடுது குழம்ப. ஏன் அப்படி? சரி இல்லையா? காற்று இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கோ? அடி அடி நடிச்சிச்சு. திறந்துடலாமா இப்போ கதவை? வைக்கவே கூடாது. அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது. மசாலா பொடி போட்டுக்கலாம். வீட்டு மசாலா. வீட்டு மசாலா காலியாக போது நம்ம அரைக்க போகிறோம். தூத்துக்குடி மீனவன் மசாலா. ஐயோ விற்க போறீங்களா? வித்துடலாமா? வித்துடலாம். வாங்க ரெடியாக இருப்பாங்க எல்லாரும், தெரியுமில்ல? குழம்பு ருசியே தனி தெரியுமா? கொண்டா கரண்டி ஏற்றிருக்கோ. கேமராவை கேட்கன்னு பார்த்தியா? இந்த மசாலா பொடியில் குழம்பு வச்சா அம்புட்டு ருசி மனமாக இருக்கும். ஏண்டா எல்லாமே ஒரிஜினலாக இருக்கும். என்னன்னா ஆனால் அதில் ரெடி பண்ண டைம் இருக்காது. அதுதான் ஒன்று. நிறைய பேர் கேட்டுருவாங்க, ஆர்டர் எடுக்க முடியாது. எடுத்து அரைச்சி காய வச்சு திரிச்சு ஒரு 10 பேர் 20 பேர்னா சரிங்களாம். எல்லாரும் கேட்டால் புளியும் தேங்காயும் அரைச்சி வச்சு போட்டுடலாம். சோறையாம இப்படி பொங்கிட்டு இருக்கு. பானை நூறு. இதோடையும் பெரிய பானை வாங்கணும். இதோடையும் பெரிய சட்டி வாங்கணும். பானை மடக்கு இன்னைக்கு காணாது இல்லைப்பா இந்த சட்டி? காணாது. உப்பு போட்டுக்கலாம். மாங்காய் இல்லை, மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். வாங்கிட்டு வர சொல்லியிருக்கோம்ல. தப்பு பண்ணிட்டேன். தேங்காய் எண்ணெய் போடவா போதுமா? போடு போடு, கட்டியாக இருக்கும்ல. ரொம்ப இதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இல்லை வத்திட்டுலவ லைட்டாக வத்தட்டும் கொஞ்சம் நேரம். கொதிக்குது, கொஞ்சம் வச்சு விடும். இங்கே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த நண்டுக்கு போயாச்சு. அதானம்மா, நீ போகணும், மார்க்கெட்டுக்கு போய் வாங்கணும் நாளைக்கு. ஆனால் தான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வேணுமா, அதனால இது தேங்காய் எண்ணெய், இது நல்லெண்ணெய். போதும்ல. சோம்பு போட்டுக்கலாம். பழசருக்கு அடுத்து ஒரு லிஸ்ட்டை போட்டாலே என்ன. இப்போ தான் நெஞ்சு எல்லாம் வலிக்கும்.
என்ன செய்ய, நம்ம சமையல் அதிகம் பண்ண ஜாமான் அதிகமாக தேவைப்படுது. அது ஒரே சமையலை முடிச்சிடணும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையும் வெங்காயம் போட்டுக்கலாம். அம்மா எரிக்கு பார். வத்தல் போடவா இல்லைன்னா சும்மா பெப்பர் மட்டும் போட்டு முடிச்சிருவோமா? வத்தல் போட்டு வத்தல் பெப்பரும் போட்டது 4-5 வத்தல் போட்டுருவோம். வத்தல் போட்டால் நல்லாயிருக்கும், அந்த மனம் கிடைக்கும் வத்தல். மீதிக்கு பெப்பர் போட்டுருவோம். மீனெல்லாம் உள்ளே போட்டு ஏன் இவ்வளோ சூவிங்க போட்டுருமா? போட்டுங்க பார்ப்போம். மீன் ஒரு பீஸா செம்ம பீஸ். இன்னைக்கு ஒரு புடி தான் நல்லா இருக்கு. மீன் குழம்பு இன்னைக்கு மனம்தான். எவ்வளோ மீன் இருக்குது தெரியல குழம்பு. இதை நிறைஞ்சிட்டுல சாறு இறங்கி அது இந்த குழம்பு நாளைக்கு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குண்ணவே. பீஸை பார்த்தீங்கன்னா அப்படி பொரிக்கிறதுக்கு ஏற்ற பீஸ். சூப்பரு. இங்கே நான் சொன்னேன்னா பாத்திரமே நிறைஞ்சிருந்தேன் குழம்பு. இன்னும் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சட்டியில் போகும்போது கொஞ்சமாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பாரு அவ்வளோதான் நிறைஞ்சு சிந்திட்டு. நான் சிந்துறது மட்டும் தான் குறை. சிந்தணும் அது மட்டும் தான் குறை. அதான் திறந்தே வச்சுட்டா மூடணும்னா அது மூடியெல்லாம் இதாயிடும். அது வரலாட்டும். அப்போ நம்ம இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இட்லி சட்டி மூடி உள்ள போயிருமோ? ஆமாடே காணாதே. சரி அப்படியே கொதிக்கிட்டு. சரி அப்படியே வச்சிருவோண்ணே. சரி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்க. இங்கே வதங்கிட்டு இப்போ இதில் நண்டை போட்டுருவோம். நம்ம ப்ளூ கலர்லாம் கிடக்கு. 1-2 கிடக்கும். 1-2 கிடக்கும். என்னது? வேண்டாம். இந்த பொட்டு நண்டா இது? ஆமாம் எல்லாம் பொட்டு நண்டு. நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து வேக போட்டுருவோம். உப்பு போட்டு செவப்பாயிருக்கு உடனே. அப்படியே ஆரஞ்சு கலரில் அப்படியே மாறி. வேக போட்டுடலாம். தண்ணி போதுமா? போதும். அது டக்குன்னு வந்துடும். வந்துட்டா வாசம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டேண்ணா. என்னாச்சு? எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சுட்டு வச்சிருந்தாலும் சுடல. இந்த இது வலிக்கு திருப்பும்போது ஐயோ. நல்லா கொதிச்சுட்டு அப்பா ஒவ்வொரு பீஸை போகிறேன் எப்படி இருக்குது. நல்லா கொளுத்த மீன் நல்லா கொழுப்பு நல்லா இருக்குது. நடுவில் அடி பிடிச்சிடக்கூடாதுல தான். சரி நான் கொஞ்சம் அப்படியே கொதிக்கட்டும். என்ன இப்படி கொதிச்சு சிந்துது. இந்த அச்சு முருகத்தி என்னத்தை பார்த்தீங்க? முறுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி தாள் எடுத்து செம்பில் குடி. இப்போதான் மற்ற நேரம் மட்டும் குடிச்சிடாத வச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சம் சீரக பொடி இது மட்டும் தான் போட போகிறேன். மிளகு பொடி இது கொஞ்சம் வாசத்துக்கு வேணும்ல. அப்படியா? சீரக பொடி கொஞ்சம் கரம் மசாலா பொடி. இதில் மட்டும் 3 இது இல்லை கரண்டி. அதுக்கப்புறம் பெப்பர். பாருங்க கொடுவா மீன் குழம்பு, நண்டு வரட்டல். என்ன 2 நண்டு தான் இருக்கு. ஆமாம் கூட்ட 2னா ஆளுக்கு 2 தான் கிடைக்கும். கிடைக்குன்னா போல 2 எங்கேயேவா ஓனருக்கே இந்த நிலைமையா? ஆமாம்
அந்த அப்படி உடையுது மீன் பையா எடுக்கணும். இப்படி உடச்சி கிடக்குறது சூப்பராக இருக்கும் இது. அப்படி அது என்னது லேயர் லேயராக சொல்லுவாங்களே அதுதான். கொடுவா மீன் பீஸ் எல்லாமே அப்படி லேயர் லேயராக வருங்க. எப்படி வருது பார்த்தீங்களா? அப்பா அது கொடுவா மீன் குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பராக இருக்கு. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. நண்டு எனக்கு இந்த மாதிரி நண்டு வைக்கிறது பிடிக்கும். இப்படி நண்டு வைக்கிறதா? வைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். இது சாப்பிட சொல்லுங்க. இது திண்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு குழம்புல தான் டக்குன்னு அதுக்குள்ளே ப்ரொமோஷன் போயிட்டீங்க. நல்லா இருக்கு. உனக்கு நண்டில் எது வச்சா பிடிக்கும்? எனக்கு நண்டில் எது வச்சாலும் பிடிக்கும். நண்டில் என்னதுனாலுமா? சூப்பர் தான் பிடிக்கும். எல்லா வச்சாலும் பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல. பீஸ் தனி நடுமுள் மட்டும் தான் இருக்குல்ல, வேறு முள்ளே இருக்கா. சூப்பராக இருக்கும். அமைதியாகவே போனால் எப்படி? பாடி போயிட்டே இருக்குல்ல. புளிப்பு வரப்பு எல்லாம் சூப்பர். பஞ்சு மாதிரி இருக்கும் சொல்லலாம் தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கொடுவா மீன் கருத்துன்னு விட்டுறாதீங்க. எவ்வளோ விலைனாலும் கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம். அப்படியே விட்ட மீன் இப்போ கொடுவா மீன் ஏற்ற மதிப்பாது. ஆமாம், இப்போலாம் அந்த அளவுக்கு கொடுவா மீன் வர்றதில்லை. அதனால நீங்கள் எப்போ கிடைக்கும் அப்போ வாங்கிடலாம். கிடக்கங்க நம்ம சென்னையில் மெரைன் அது என்னது அக்வேரியம் அங்கே தொட்டியில் கிடக்கு. இங்கே வந்து முதல்ல ரொம்ப இப்போலாம் காணவே வேணும். அதனால் கொடுவா மீன் தண்ணி வலை இருக்கும். அடியா தண்ணி வலை பருவலையை வச்சு பிடிப்போம். கரவழியாக தான் பிடிப்போம். ஃபுல்லாகவே கொடுவா தான் வருமா? கொடுவா முண்டான் மீன் அங்கே கிடக்குன்னு தெரிஞ்சிடும். உலகிட்டு கிடக்கும் அப்படின்னு மீன் அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கக்கூடிய வலையை வச்சு பிடிப்போம். செம்மையாக இருக்கும். அட்டி ஒன்று அட்டி மரண அட்டி மாதிரி விழுகும். நம்ம பயங்கரம் வலையே பிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி அவ்வளோ பெரிய மீன்லாம் பிடிச்சிருக்கோம். இப்போலாம் மீனே காணும். அந்த மீனை ஊர் விட்டு வேற ஊர் போயிருப்பாங்க பஞ்சம் தேடி. அழிஞ்சிட்டு. ஓகே பாய். கருவாடு வேணா? கருவாடு வாங்கிக்கோங்க. நம்மகிட்ட ரொம்ப வகையான கருவாடு இருக்குது. கேட்கலாம். பெரிய பெரிய துண்டு கருவாடு கேட்குங்க. அது இப்போதைக்கு இல்லை. நான் கொஞ்ச நாள் அது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கிடைக்கும். சின்ன சின்ன கருவாடு வாங்கிக்கோங்க. பாய் பாய்.